வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 10 உள்ள கே முதல் நே வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்களையும் மற்றும் அவ்வுயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களையும் அறிந்தோம். தற்போது அந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சிகளையும் அறிவோம். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். நாம் சென்ற காணொளியில் என்ன பண்ணோம்? கே முதல் நே வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்களை படித்தோம் இல்லைங்களா? அந்த எழுத்துக்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மே, லே, ஏ, பே, நே. இந்த 5 எழுத்துக்களும் இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த படத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதை நாம் என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி வட்டமிடணும் சரிங்களா? வட்டமிடும்போது அந்த எழுத்துக்களை சொல்லிகிட்டே நம்ம வட்டமிடணும். இதை உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் செய்யணும். கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த படத்தோட பெயரை இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இந்த கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணலாம்? வட்டமிடலாம். இப்போ இங்கே வருங்க, என்ன இருக்குது? இங்கே பெட்டி. அந்த பெட்டி இங்கே இருக்கா? அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி வட்டமிடணும். அடுத்தது நெல், அதையும் நம்ம கண்டுபிடிச்சி வட்டமிடணும். அடுத்தது வெண்ணெய், அவங்களே அந்த வெண்ணெயை நமக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. செடி, செம்மண். இதில் என்ன பண்ணும்? இந்த எழுத்துக்களை நீங்கள் இந்த படங்களுடைய சொற்களை நீங்கள் அந்த கண்டுபிடிச்சி இதில் வட்டமிடணும். இதுவும் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் செய்யணும். அடுத்தது எழுதி பழகுவேன். கே முதல் நே வரை உள்ள எழுத்துக்களை என்ன பண்ணலாம்? பென்சில் அழகாக சொல்லிகிட்டே எழுதுறது சரியா? சொல்லிக்கொண்டே நீங்கள் எழுதணும். அப்போ தான் அந்த எழுத்துக்கள் நமக்கு என்ன போகும்? மறக்காமல் இருக்கும். அந்த எழுத்துக்கள் நீ எங்கே பார்க்கும்போதும் அந்த எழுத்துக்கள் நீ சரியாக உச்சரிப்பீங்க. இப்போ எழுதலாமா? உங்களுடைய புத்தகத்தை எடுத்து கே முதல் நே வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம இப்போ எழுத போகிறோம். கே எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுதுதல் மிக முக்கியம். கே, கே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, ரே, லே, ரே, நே. அடுத்தது படிப்போம், எழுதுவோம். படிப்போம், எழுதுவோம். தெப்பம், முதல் எழுத்தை மாற்றிருக்காங்க இல்லையா? வெப்பம். தெப்பம், வெப்பம். செடி, வெடி. செருப்பு, நெருப்பு. நெய், மெய். படிப்பேன், வரைவேன். இங்கே இருக்கக்கூடிய சொற்கள் நம்ம படித்து பார்த்துட்டு அதற்குரிய படம் எது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அங்கே அந்த கட்டத்துக்குள்ளே வரையணும். கட்டெரும்பு, செங்கல், மெழுகுவத்தி, பெட்டி. இந்த படங்களை நீங்கள் அதற்குரிய கட்டங்களில் வரையணும். பெயரை எழுதுவேன். இங்கே பெயர் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய படம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு நேராக சரியான அந்த படத்துக்குரிய பெயரை நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பெட்டி, மெழுகுவத்தி, வெல்லம், நெல்லிக்காய், கட்டெரும்பு. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, இது என்னது? மெழுகுவர்த்தி. மே ழு ஹு வா இர் இத்தி, மெழுகுவர்த்தி. இங்கே நே இல் லி கா இ, நெல்லிக்காய்.
அடுத்தது பே இட்டி பெட்டி. க இட்டே ரு இம்பு கட்டெரும்பு. வே இல் லா இம் வெள்ளம். இதெல்லாம் உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் எழுதணும். அந்த பெட்டிக்குள்ளே கரெக்டாக எழுதணும். அடுத்தது இணைத்து எழுதுவேன். இங்கே எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், இணைச்சி சொற்களாக உருவாக்குறோம். நெற்றி, வெற்றி, பெட்டி, மெட்டி, தெப்பம், வெப்பம், மெட்டு, வெட்டு, அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சொல்லையுமே அந்த படத்தையும் நம்ம இணைச்சி எழுதணும். பாருங்கள், பெரிய பெட்டி, பெரிய பெட்டி, தெரு விளக்கு, தெரு விளக்கு, அச்சு வெள்ளம், அச்சு வெள்ளம். இதெல்லாம் உங்களுடைய புத்தக பயிற்சி தான். உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் இதை செய்யலாம். நன்றி மாணவர்களே.